வாவ்! காந்தாரா போற போக்க பார்த்தா கண்டிப்பா 1000 கோடி ரூபாய் வசூல் சாதனை பண்ணிவிடும் என்பதில் துளியும் சந்தேகமில்லை. அந்த மாரி தான் காந்தாரா திரைப்படத்தோட வசூல் உலக அளவுல அதிகரித்திருக்கு. டீட்டெயிலா பேசப் போகிறோம். ரொம்ப 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 டீட்டெயிலான ஒரு வீடியோவா தான் இருக்கப் போகிறது. செம இன்ட்ரஸ்டிங்கான ஒரு வீடியோவா தான் இருக்கப் போகிறது. ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதாவது ரிஷப் செட்டி அவர்களுடைய நடிப்புல காந்தாரா திரைப்படம் ரிலீஸ் ஆகி 6 நாட்கள் ஆகியிருக்கு. இந்த 6 நாட்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு வசூல் பல மடங்கு அதிகரித்திருக்கு. நாளுக்கு நாள் வசூல் அதிகரித்து கொண்டு தான் இருக்குது. ஸோ இது வரைக்குமே காந்தாரா திரைப்படம் உலகளவில் எவ்வளவு கோடி ரூபாய் வசூல் செஞ்சுருக்கு, ஸோ இந்தியாவில் மட்டுமே இந்த திரைப்படம் எவ்வளவு கோடி ரூபாய் வசூல் செஞ்சுருக்கு, இந்த திரைப்படத்தோட பட்ஜெட் என்ன, இது வரைக்கும் எவ்வளவு கோடி ரூபாய் லாபத்தை இந்த திரைப்படம் பார்த்துருக்கு, இனிமேல் இந்த திரைப்படம் எவ்வளவு கோடி ரூபாய் வசூல் செய்ய போகிறது, டீட்டெயிலாக பேச போகிறோம். செம்ம இன்ட்ரெஸ்டான ஒரு வீடியோவாக தான் இருக்க போகிறது. ஸோ காந்தாரா திரைப்படம் கன்னட சினிமாவுக்கு ஒரு பெருமையான திரைப்படம் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். கன்னட சினிமாவை எங்கேயோ கொண்டு போய்விட்டது காந்தாரா திரைப்படம். ஸோ இந்த திரைப்படத்தோட முதல் பாகம் 2022 ரிலீஸ் ஆனது. ஒரு பெரிய எதிர்பார்ப்பு எதுவுமே இல்லை, நார்மலாக ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் காந்தாரா. அந்த முதல் பாகம் மாபெரும் வெற்றி திரைப்படமாக அமைந்து விட்டது. நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு மாபெரும் வெற்றி திரைப்படமாக அமைந்து விட்டது. காந்தாரா முதல் பாகமே 300 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் செய்தது. அது எப்படின்னா, எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் வெளியான ஒரு திரைப்படம் 300 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் செய்தது. அந்த கன்னட சினிமாவுக்கு ஒரு பெரிய பலமாக அமைந்து விட்டது. அதைத் தொடர்ந்து காந்தாரா 2வது பாகத்தை படக்குழு தயாரிக்க ஆரம்பித்து விட்டார்கள். காந்தாரா 2வது பாகத்துக்கு ஒரு பெரிய பட்ஜெட் முடிவு பண்ணாங்க. அவங்க முடிவு பண்ண பெரிய பட்ஜெட்டே வெறும் 100 கோடி தான். ஸோ 100 கோடி ரூபாய் தான் காந்தாரா 2வது பாகத்தை தயாரிக்கிற மாதிரி இருந்தது. ஆனால் ஷூட் ஸ்டார்ட் பண்ணிட்ட அப்புறமா காந்தாரா 2வது பாகம் 135 கோடி ரூபாய் ஆகிவிட்டது. ஓகே, ஒரு டீசெண்டான பட்ஜெட் தான். ஸோ படம் அக்டோபர் 2ஆம் தேதி ரிலீஸ் ஆனது. ஸோ இப்போ இது வரைக்கும் எவ்வளவு கோடி ரூபாய் காந்தாரா திரைப்படம் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ முதல் நாள் இந்த திரைப்படம் கர்நாடகாவில் மட்டுமே 19.6 கோடி ரூபாய் பண்ணியிருக்கு. ஸோ தெலுங்கானாவில் 13 கோடி ரூபாய் பண்ணியிருக்கு. ஹிந்தியில் 18.5 கோடி ரூபாய் பண்ணியிருக்கு. தமிழகத்தில் 5.5 கோடி ரூபாய் பண்ணியிருக்கு. மலையாளத்தில் 5.25 கோடி ரூபாய் பண்ணியிருக்கு. ஸோ முதல் நாள் இந்தியா அளவில் 61.85 கோடி ரூபாய் பண்ணியிருக்கு. இரண்டாவது நாள் 26.60% கம்மியாக கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஏன்னா ஃப்ரைடே வீக் டேஸ்னால் கம்மியாக கலெக்ஷன் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 13.5 கோடி ரூபாய் பண்ணியிருக்கு. தெலுங்கானாவில் 11.5 கோடி ரூபாய் பண்ணியிருக்கு. ஹிந்தியில் 12.5 கோடி ரூபாய் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறமா தமிழகத்தில் 4.25 கோடி ரூபாய் பண்ணியிருக்கு. மலையாளத்தில் 3.65 கோடி ரூபாய் பண்ணியிருக்கு. இரண்டாவது நாள் 45.4 கோடி ரூபாய் பண்ணியிருக்கு. மூன்றாவது நாள் இந்த திரைப்படம் 21.15% அதிகரித்திருக்கு. பொதுவாக சாட்டர்டே வசூல் பல மடங்கு அதிகரிக்கும். அதே மாதிரி தான் காந்தாரா திரைப்படத்தோட வசூலும் சாட்டர்டே அதிகரித்திருக்கு. ஸோ சாட்டர்டே 3ஆம் தேதி மூன்றாவது நாள் கர்நாடகாவில் மட்டுமே 14.5 கோடி ரூபாய் வசூல் சாதனை பண்ணியிருக்கு. அதைத் தொடர்ந்து தெலுங்கானாவில் இந்த திரைப்படம் 11.25 கோடி ரூபாய் பண்ணியிருக்கு. ஹிந்தியில் 19.5 கோடி ரூபாய். அதாவது முதல் 2 நாளை விட மூன்றாவது நாள் பெரிய வசூல் 19.5 கோடி ரூபாய். தமிழகத்தில் 5.5 கோடி ரூபாய் பண்ணியிருக்கு. மலையாளத்தில் 4.25 கோடி ரூபாய் பண்ணியிருக்கு. மொத்தமாக 55 கோடி ரூபாய் மூன்றாவது நாள் பண்ணியிருக்கு. நான்காவது நாள் சண்டே பொதுவாக சாட்டர்டே விட வசூல் கொஞ்சம் கம்மி தான் ஆகும். இது வழக்கமாக தான் இருந்து கொண்டு இருக்கு. ஆனால் சண்டே வசூல் 14.55% சாட்டர்டே விட அதிகரித்திருக்கு. ஸோ கர்நாடகாவில் 16.75 கோடி ரூபாய் பண்ணியிருக்கு. தெலுங்கானாவில் 11.5 கோடி ரூபாய் பண்ணியிருக்கு. ஹிந்தியில் 23 கோடி ரூபாய் பண்ணியிருக்கு. இது ஒரு ஹியூஜ் நம்பர். நாளுக்கு நாள் ஹிந்தியில் இந்த திரைப்படத்தோட வசூல் பல மடங்கு அதிகரித்திருக்கு. தமிழகத்தில் 6.75 கோடி ரூபாய் பண்ணியிருக்கு. மலையாளத்தில் 5 கோடி ரூபாய் பண்ணியிருக்கு. நான்காவது நாள் மொத்தமாக 63 கோடி ரூபாய் மொத்தமாக இந்திய அளவில் பண்ணியிருக்கு. ஐந்தாவது நாள் 50% வசூல் கம்மியாகியிருக்கு. ஏன்னா மண்டே நாள் வசூல் கம்மியாகும். அதே மாதிரி தான் கம்மியாகியிருக்கு. கர்நாடகாவில் 12 கோடியும், தெலுங்கானாவில் 5.4 கோடி ரூபாய் பண்ணியிருக்கு. ஹிந்தியில் இந்த திரைப்படம் 8.75 கோடி ரூபாய் ஹிந்தியில் ட்ராப் ஆகிடுச்சு. தமிழகத்திலையும் கம்மியாகியிருக்கு. 2.75 கோடி ரூபாய். மலையாளத்தில் 2.6 கோடி ரூபாய் பண்ணியிருக்கு. மொத்தமாக இந்தியா அளவில் இந்த திரைப்படம் 31.5 கோடி ரூபாய் ஐந்தாவது நாள் பண்ணியிருக்கு. ஸோ ஆறாவது நாள் இந்த திரைப்படம் எவ்வளவு கோடி பண்ணியிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஆறாவது நாள் டியூஸ்டே இன்னைக்கு வசூல் 40.50 கோடி ரூபாய் இந்தியா அளவில் பண்ணியிருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட் கிடைச்சிருக்கு. இந்த 6 நாட்கள் முடிவில் இந்தியாவில் மட்டுமே 290
99 கோடி ரூபாய் வந்து வசூல் சாதனை வந்து பண்ணியிருக்கோம் இந்தியா அளவில். உலக அளவில் இந்த திரைப்படத்தோட வசூல் இந்த 6 நாட்களில் 400 கோடி ரூபாய்க்கு மேலே அப்படிங்கிற அஃபிஷியலான ரிப்போர்ட் வந்து கிடச்சிருக்கு. இந்த திரைப்படத்தோட மொத்த பட்ஜெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 135 கோடி ரூபாய். ப்ரொமோஷனோட சேர்த்தியே வந்து இந்த திரைப்படத்தோட பட்ஜெட் வந்து 139 கோடி ரூபாய் தான். ஆனால் படத்தோட வசூல் வந்து 400 கோடி ரூபாய் தாண்டி வந்து போய்கொண்டு இருக்கு. ஸோ வந்து இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து காந்தாரா திரைப்படத்திற்கு நார்த் இந்தியாவில் வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வந்து இருந்துச்சு. ஆனால் பெரிய ஓப்பனிங் வந்து காந்தாரா திரைப்படத்துக்கு கிடைக்கல நார்த் இந்தியாவில். ஸோ இந்தியாவில் வந்து வெறும் வந்து 15 கோடி தான் வந்து முதல் நாள் வந்து பண்ணது. ஆனால் காந்தாரா திரைப்படத்திற்கு நார்த் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் தெலுங்கானா, கர்நாடகா, மலையாளம், தமிழில் எல்லா இடத்துலையுமே வந்து பாசிட்டிவான விமர்சனம் வந்து வருவதால் வந்து நார்த் இந்தியாவில் திரையரங்குகளோட எண்ணிக்கையை வந்து இப்போ வந்து காந்தாரா திரைப்படத்துக்கு அதிகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஒரு விஷயம் கிளியராக வந்து தெரிந்துக்கோங்க. ஒரு திரைப்படம் வந்து 1000 கோடி ரூபாய் வசூல் செய்யணும், தமிழ் சினிமா இந்திய சினிமாவுக்கு ஒரு பெரிய பேன் இந்தியா திரைப்படமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சவுத் இந்தியாவில் மட்டும் நல்ல திரைப்படமாக இருந்தால் பார்த்தாது. ஸோ நார்த் இந்தியாவில் நல்ல திரைப்படமாக இருக்க வேண்டும். நார்த் இந்தியாவில் அதிகமான ஸ்க்ரீன் கவுண்ட் வந்து கிடைக்க வேண்டும். ஸோ பல திரைப்படங்கள் நல்ல திரைப்படமாக இருந்தாலும் ஸ்க்ரீன் கவுண்ட் வந்து கம்மியாக தான் நார்த் இந்தியாவில் கிடைக்கும். அதனாலே வந்து வசூல் வந்து பெருசாக பண்ணாது. ஆனால் காந்தாரா திரைப்படத்துக்கு அந்த மாதிரி இல்லாமல் நார்த் இந்தியாவில் ப்ராப்பரான ஸ்க்ரீன் கவுண்ட் வந்து கிடைச்சிருக்கு. அது வந்து காந்தாரா திரைப்படத்திற்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக வந்து அமைந்திருக்கு. ஸோ இப்போ காந்தாரா திரைப்படம் கம்ப்ளீட்டான பாசிட்டிவான விமர்சனம் வந்து வாங்கி கொண்டு இருப்பதால் வந்து அடுத்தடுத்து ஸ்க்ரீன் கவுண்ட்டையும் வந்து நார்த் இந்தியாவில் வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. அதனால் வந்து நார்த் இந்தியாவிலும் வந்து இந்த திரைப்படத்தோட வசூல் வந்து அதிகரித்து கொண்டு இருக்கு. கன்னட சினிமாவில் இது வரைக்கும் இவ்வளவு கோடி ரூபாய் வசூல் செய்ததில் எந்த திரைப்படம் செய்தது கிடையாதாம். காந்தாரா திரைப்படம் பண்ணியிருக்கு. ஸோ கண்டிப்பாக நார்த் இந்தியாவில் ஸ்க்ரீன் கவுண்ட் அதிகமாகுவதால் வந்து அடுத்தடுத்த நாட்கள் வசூல் வந்து அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக தீபாவளி முடியும் வரைக்குமே வந்து இந்த திரைப்படம் தான் ஒரு பெரிய திரைப்படமாக வந்து கொண்டாட போகிறார்கள். அதனால் வந்து இந்த திரைப்படம் வந்து இன்னும் வந்து ஒரு வாரத்துக்குள்ளே வந்து 1000 கோடி வசூல் வந்து அடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ 1000 கோடி வசூல் அடித்து விட்டால் தமிழ் சினிமா வந்து கொஞ்சம் வந்து யோசிக்க வேண்டும். ஏன்னா வந்து கன்னட சினிமாவும் அடித்து விட்டது, தெலுங்கு சினிமா, ஆந்திரா சினிமாவும் வந்து 1000 கோடி வசூலை வந்து அடித்து விட்டது. ஸோ இனிமேல் வந்து தமிழ் சினிமா அடிக்கவில்லை. ஸோ இதுக்கான ஒர்க்கை வந்து டைரக்டர்ஸ் வந்து பண்ண ஆரம்பித்து விடுவார்கள். ஸோ நார்த் இந்தியாவில் எப்படி ப்ரமோஷன் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நாம் வந்து தெலுங்கு சினிமா கிட்ட இருந்து கற்றுக்கணும். ஏன்னா வந்து நார்த் இந்தியாவில் சூப்பராக ப்ரமோஷன் பண்ணுவாங்க, ஸ்க்ரீன் கவுண்ட்டையும் வந்து அதிகப்படுத்துவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் தமிழ் சினிமாவில் பண்ணால் தான் வந்து 1000 கோடி வசூல் வந்து பண்ண முடியும். ஏன்னா வந்து தமிழ் சினிமாவில் இந்த திரைப்படங்களை விட நிறைய அற்புதமான திரைப்படங்கள் வருஷமாக வந்து கொண்டு தான் இருக்குது. ஆனால் அந்த திரைப்படத்தை ப்ராப்பராக ரிலீஸ் பண்ணாமல், ப்ராப்பராக ப்ரொமோஷன் பண்ணாமல் லெட்டாஜிக்காக வந்து விடுவதால் வந்து அந்த திரைப்படம் வந்து நல்லா இருந்தாலுமே வசூல் வந்து பாதிக்கப்படுகிறது. ஸோ வந்து இது வந்து இந்த மாதிரி ஃபாலோ பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் காந்தாரா திரைப்படத்தை பார்த்துட்டிங்களா? உங்களுக்கு வந்து காந்தாரா திரைப்படம் எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்த மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து எல்லா சினிமா